வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய உயர்ந்த சிந்தனையாகிய நான் யார் என்பதனுடைய எளிய புரிதல் என்ற அடிப்படையில் இதுகாரம் வேதாத்திரிய சிந்தனையை எடுத்துரைத்த லலிதாமா அவர்களுக்கு நன்றி. இப்போ நான் யார் என்பது ஆன்மீகத்தில் ஒரு உச்சநிலை கேள்வி. இந்த கேள்வியை யாரிடம் கேட்பது என்று சிந்தனை செய்து பார்த்தால் இதை யாரிடமும் கேட்க முடியாது. நான் யாருன்னு அடுத்தவங்கள்ட்ட போய் எப்படி கேட்க முடியும்? நீங்கள் யார் என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் கேட்கலாமே தவிர நான் யார் என்று கேட்டால் நான் எனக்குள்ளாகத்தான் கேட்க முடியும். அப்ப அகத்துக்குள் தான் நாம் இந்த சோதனையை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இது ஒரு இந்த ஆன்மீக அபியாசங்களிலேயே இது ஒரு ஒரு புதுமையான ஒரு நிகழ்வாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த நான் யார் அப்படிங்கிறத இப்போ அவங்க அந்த ஒரு கதையை சொல்லி, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த பெயர் என்னுடையது. இப்ப என்னுடையது என்பதையும் நான் என்பதையும் பிரித்து பிரித்து உணர்ந்து பார்க்கும் பொழுது நானார் என்பதற்குரிய அந்த விடை வருகிறது. பெயர் என்னுடையது, சரி. இந்த உடல் என்னுடையது, இந்த மனம் என்னுடையது, இந்த உயிர் என்னுடையது. எல்லாத்தையுமே என்னுடையது 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 என்று சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அது என்னுடைய உடைமை என்று ஆகிவிடும் போது அந்த உடைமைக்கு உரியவர் யார் என்ற ஒரு தேடுதல் வருகிறது. நாம இவ்வளவு காலமா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். என் உடம்பு என் உடம்பு என் உடம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப என் உடம்புன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம என்ன சொல்றோம்? அதை நான் என்று ஒரு மாயையாக நினைத்து கொண்டிருக்கிறோம். என் மனது என்றுதான் சொல்லுகிறோம், என் உயிர் என்றுதான் சொல்லுகிறோம். அப்ப சொல்லுவது யார் என்று இவ்வளவு நாளா யோசிக்கல. வேதாத்திரி மகரிஷி இதை என்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நீ யார் என்று கேள்வியை கேள் என்று சொல்லும் போதுதான் அப்பதான் நம்ம அந்த ஆய்வுக்குள்ளாக போய் அதனுடைய இறுதியான பதில் என்னவாக வருகிறது? அறிவாகிய தெய்வம் அப்படின்னு சொல்லிடுறோம். சரி, இப்ப இது எதுக்காக இந்த ஆய்வு? எதுக்காக இந்த ஆய்வு செய்ய வேண்டும்? அகத்தாய் பயிற்சியில அந்த கடைசி அகத்தாய் பயிற்சியினுடைய கடைசி தலைப்பு இது. அப்ப அந்த 2ஆம் நிலை அகத்தாய் பயிற்சி முடிஞ்ச போது நான் யார் என்ற தத்துவத்துக்கு வந்த பிறகு நான் அறிவாகிய தெய்வம் என்று நாம் தெய்வமாக மாறுவதற்காகவா இந்த தத்துவம்? இதை கேட்கிறோம். ரமண மகரிஷி கூட தான் நீ யாருன்னு தெரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. தெரிஞ்சிட்டு வந்த பிறகு எல்லா பேரும் அறிவாகிய தெய்வமா நின்னாங்களா அவருக்கு முன்னாடி? இல்ல. அங்க என்ன ஆனது என்றால் சொன்னால், இது எதுக்காக அந்த கேள்வி கேட்க சொன்னார்னு சொன்னா, இவர்கள் ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க. வாழ்க்கை சார்ந்து, உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, உணர்வுகள் சார்ந்து நிறைய கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. கேட்கும்போது என்ன சொல்றாரு? ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்றதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்றாரு? நீ யாருன்னு முதல்ல போய் அத நான் யார் என்று கேட்டு நீ யார் என்பதை அறிந்து கொண்டு வா. இந்த கேள்வியை கேட்கக்கூடிய நீ யார் என்பதை தெரிந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். அனுப்பின பிறகு இந்த கேள்வியை கேட்டு 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 பார்த்த பிறகு அவர்கள் ரமண மகரிஷியிடம் என்னென்ன கேள்விகளை எல்லாம் கேட்டார்களோ அந்த கேள்வி எல்லாம் கேட்க முடியவில்லை. அந்த கேள்விகள் எல்லாம் அவர்களை விட்டு விலகி விட்டது. அப்ப என்னாச்சு? யாரையும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஆக்கிட்டார். அவ்வளவுதான். அங்க கேள்விகள் நின்று விட்டதே தவிர இவர்கள் எல்லாம்
இறைவனாக மாறிவிட்டார்களா என்று கேட்டால் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. மகரிஷி, அதாவது ரமண மகரிஷிக்கு கீழே சீடர்களாக நிறைய வெளிநாட்டவர் அங்கு இருந்தார்கள். எல்லாருமே தன்னை உணர்ந்த நிலையில் இருந்தார்கள். தெய்வ நிலையாக இருந்தார்களா என்றால் இல்லை. ரமண மகரிஷியே தெய்வ நிலையா மாறிட்டாரா? அவர் அறிவாகிய தெய்வமாக அங்க இருந்தாரா அப்படின்னா அப்படியும் இல்லை, அப்படியும் இல்லை. அவரும் தன்னை உணர்ந்த நிலையில் தான் அங்க இருந்தார். அவரு தெய்வமாக மாறிவிட்டாரான்னா அப்படிலாம் இல்லை. அப்படி பார்த்தா அவருக்கும் கோர்ட்ல கேஸ் நடந்தது. கோர்ட்ல போய் இவரும் போய் கோர்ட்ல கூண்டுல ஏறி நின்று சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். வள்ளலாறு அவரும் கோர்ட்ல போய் அவரும் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வந்தது. நம்ம உடனே நம்ம அறிவாகிய தெய்வமா மாறிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. இப்போ இது எதுக்காக என்று சொன்னால், தன்னை உணர்ந்த நிலையிலே நாம் வாழுகிற வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். தன்னை உணராத நிலையில் வாழுகிற வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். என்ன? தன்னை உணராத நிலையிலே நாம் செயற்கையாக உருவாக்கி அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துன்பம் என்று சொல்கிறோம் அல்லவா, அது இருக்காது. தன்னை உணர்ந்த நிலையில் துன்பம் என்பது இல்லை. அப்ப இயல்பாக இருக்கக்கூடிய இன்பமும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆனந்தமும் அன்பும் ஆரோக்கியமும் இருக்கும். அப்ப இந்த இயல்பான தன்மையில வர்றதுதான். அதுக்கப்புறம் அறிவாகிய தெய்வமாகவே மாறுறதுங்கிறது இல்லை. இப்ப இந்த இடத்துல தெய்வ தன்மையை அடைவதற்குத்தான் இந்த நான் யார் தத்துவம். தெய்வமாகவே மாறுவது நான் அறிவாகிய தெய்வம்தான். ஆனால் அதை உணர்ந்த நிலையில் இங்கு மனித உருவில் வாழ்வதற்குத்தான் இந்த தத்துவம். தெய்வமாகவே மாறிவிட்டா இந்த மனித உருவில் இருக்க முடியாது. நாம தான் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம உருவத்துல தெய்வங்களை எல்லாம் படைத்து வைத்திருக்கிறோம். இந்த உருவத்தில் எந்த தெய்வமும் இல்லை. இந்த உருவங்களாக இருக்கக்கூடிய தெய்வம் என்பதெல்லாம் மனிதனுடைய கற்பனை. கற்பனை. அப்ப தெய்வம் என்று சொன்னால் அது ஒரு உருவமற்ற ஒரு பெருவெளி. அப்ப அந்த முற்றறிவாகிய தெய்வ நிலை. அப்ப அந்த நிலையை அடைவது, அந்த நிலையாக மாறுவது என்பது நமது நோக்கம் அல்ல. அப்படிங்கிற அடிப்படையில இப்ப இந்த நான் யார் என்பதை ஒரு எளிய புரிதலாக அவர்கள் சொன்னார்கள். இப்ப நாம இந்த நான் யார், நான் என்பது செல்ஃப் அப்படிதானே. ஆங்கிலத்தில் இது என்ன சொல்லும்? செல்ஃப் அப்படின்னு சொல்றோம். இத நாம ஒரு 5 நிலைகளாக பிரித்து இதை இன்னைக்கு வேறு ஒரு கோணத்தில் இதை புரிந்து கொள்வோம். என்ன என்று சொன்னால், இந்த செல்ஃப் அப்படிங்கிறது முதல்ல நான் அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். இதுல எங்க என்ன மாதிரி பிரிக்கிறோம்னா, முதல் ஒரு 2 நிலையை தனியா பிரிக்கிறோம். என்ன அப்படின்னோம்னா, ஃபேக் செல்ஃப் அப்படின்னு ஒண்ணு. இது எப்படின்னா போலியான நான். ஃபேக் அப்படின்னு சொன்னோம்னா போலியான. அப்ப போலியான நான் என்று முதல்ல ஒரு இடத்துல வச்சுக்குவோம். இப்ப செல்ஃப்னு போட்டுக்குவோம். அதுல 5 பிரிவான கோடு போடுவோம். அதுல இடது பக்கம் முதல் கோட்டுல ஃபேக் செல்ஃப், அது போலியான நான் என்று வச்சுக்குவோம். அடுத்து 2வது கீழ்நிலை நான் என்று வைத்துக்கொள்வோம். லோயர் செல்ஃப் அப்படின்னு ஆங்கிலத்தில் அதை வச்சுக்குவோம். லோயர் செல்ஃப். ஒன்று ஃபேக் செல்ஃப், அது போலியான நான். அதுக்கு அடுத்த நிலையில லோயர் செல்ஃப், அது கீழ்நிலை நான் என்று வைத்துக் கொள்வோம். அடுத்து 3வது நடுவுல, இந்த 2 நடுவுல என்ன போடுவோம்னா வெறும் செல்ஃப்னு போட்டுறோம். அப்ப அது என்ன, நம்ம தமிழ்ல என்னன்னு சொல்லலாம்னா, அது தன்னிலை நான் அல்லது உண்மையான நான் என்று வைத்துக் கொள்வோம். அதுக்கு அடுத்து வலது பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னோம்னா ஹையர் செல்ஃப். ஹையர் செல்ஃப்னா உயர்நிலை நான் அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்து 5வது கடைசியாக வலது கடைசியில் என்னன்னு போட்டுக்குவோம். அந்த கோட்டு கீழே
டிவைன் செல்ஃப் அப்படின்னு போட்டுக்குவோம். அப்ப அதை முழுமை பெற்ற நான், அதாவது முழுமையான நான் என்று வைத்துக் கொள்ளலாம். முழுமையான நான் என்று அதை வைத்துக் கொள்ளலாம். அப்ப இப்ப இது ஆங்கிலத்தில் சொன்னா ஃபேக் செல்ஃப், லோயர் செல்ஃப், ஆர்டினரியா செல்ஃப், ஹையர் செல்ஃப், டிவைன் செல்ஃப். இதை தமிழ்ல நம்ம இப்படி என்ன, இதுக்கு தமிழ்ல நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னா, போலியான நான், கீழ்நிலை நான், தன்னிலை நான், உயர்நிலை நான், முழுமையான நான். எல்லாத்துலயுமே நான் இருக்கு, எல்லாத்துலயுமே நான் இருக்கு. இப்ப இதுல பாருங்க, ஒரே ஒரு நான் மட்டும் போலியான நான் என்று சொல்லிட்டோம். போலியான நான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அது அந்த போலியான நான் என்பது இந்த மற்ற நாள் இருக்கு பாருங்க, அதுல இருந்து டோட்டலி வித்தியாசப்பட்டது. டோட்டலி வித்தியாசப்பட்டது மட்டும் இல்லை, அது இதிலிருந்து தனியாக பிரிந்து நிற்பது. அது போலி. போலி அப்ப போலின்னா என்ன, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது. இப்ப இந்த இடத்துக்கு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம உடல் அப்படிங்கிறத இந்த இடத்துல வச்சுக்குவோம். போலியான நான் என்பதில் உடல் என்பதை வைத்துக் கொள்வோம். அடுத்து லோயர் செல்ஃப், கீழ்நிலை நான் என்று சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல என்ன வச்சுக்கலாம், மனம் என்று வைத்துக் கொள்ளலாம். மனம் என்று வைத்துக் கொள்ளலாம். இது ஆனா மனம் போலியா இல்ல. ஏன்னு கேட்டா, அந்த மனதுக்கும் உயிருக்கும் லிங்க் இருக்கு. உயிருக்கும் அறிவுக்கும் தெய்வத்துக்கும் லிங்க் இருக்கு. இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று லிங்க் இருக்கு. ஆனால் இந்த உடலுக்கும் இந்த மனம், உயிர், தெய்வம், இந்த இதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கான்னா இல்ல. இப்ப இந்த உடல் மரணம் என்று சொல்லும்போது இந்த உடல் மட்டும் தனியா போய் என்ன ஆயிருது, அழிஞ்சிருக்கு. இந்த மனம் உயிரில் அடங்கி அந்த உயிர் என்ன ஆகுது, உடம்பு விட்டு வெளியேறி அந்த உயிருக்கு மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வமோடு, அப்ப இது எல்லாமே ஒரு லிங்க்ல தான் இருக்கு. அப்ப இதுல எது போலியானது, எது தனியாக பிரியக்கூடியது என்று பார்த்தா இந்த உடல் தான் தனியாக பிரியக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த போலியான நான் என்பதற்கு இந்த உடல் என்று வைத்துக் கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. இதை அந்த ஆராய்ச்சியாளர்கள் எப்படி வச்சிருக்காங்கன்னா, அந்த ஃபேக்ட் செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு ஈகோன்னு சொல்றாங்க. ஈகோன்னு சொல்றாங்க, நம்ம உடல் என்று வைத்துக் கொள்வோம். சரி, இப்போ இந்த போலியான நான் இது நானே அல்ல. ஆனால் நாம் இந்த உடலை நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு போலியான ஒரு நம்பிக்கை. அப்ப அதை எடுத்துருவோம், முதல்ல அதை விட்டுருவோம், அப்படி இருக்கட்டும். அடுத்து லோயர் செல்ஃப், கீழ்நிலை நான் அப்படிங்கிறத மனம் என்று சொல்கிறோம். மனம் என்று சொல்கிறோம். ஏன் இது கீழ்நிலையாக இருக்கிறது என்று, ஏன் இதுக்கு கீழ்நிலை என்று பெயர் வைக்கிறோம் அப்படின்னா, அது எங்க போய் தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் ரெண்டா பிரிக்கலாம். மனதை எப்படின்னா, சித்தம்னு ஒண்ணு, புத்தின்னு ஒண்ணு, ரெண்டு இருக்கு. சித்தம், புத்தி. சித்தம்னா என்ன, புத்தின்னா என்ன? சித்தம்னா மெமரி, புத்தின்னா அது அதை எண்ணங்களாக மாற்றி வெளிக்கொண்டு வரக்கூடிய புத்தி. புத்தி தான் என்னாகும், அதை வெளியே கொண்டு வரும். சித்தம்ங்கிறது வாங்கி அதை உள்ள வைக்கும். இது என்ன பண்ணும், புத்திங்கிறது வெளியே கொண்டு வரும். அப்ப இந்த சித்தம் புத்தி ரெண்டையும் தான் அகக்கரணிகள் என்று சொல்வார்கள். இந்த ரெண்டுமே புறக்கரணிகளோடு தொடர்பு கூடியதாக இருக்கும். இதோட கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இங்கே தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப எந்த மனம் என்பதுதான் சித்தம் புத்தி என்பதன் அடிப்படையிலே இந்த புலன்களோடு தொடர்பு உடையது. அதனாலதான் இது லோயர் செல்ஃப். புலன்கள் மூலமா எங்க தொடர்பு கொள்ளுது, வெளியில தொடர்பு கொள்ளக்கூடியது, புறத்தில் தொடர்பு கொள்ளக்கூடியது. அப்ப இந்த புறத்தில் தொடர்பு கொள்ளக்கூடியதுனால அது கீழ்நிலை நான் என்று சொல்லுகிறோம். ஏன், சரி புறத்தில் தொடர்பு கொள்றது அதற்கு கீழ்நிலைன்னு சொல்லணும்.
அப்படின்னு சொன்னா இந்த புறத்தில் தொடர்பு கொண்டு அதில் மயங்கி அதில் தேவையை மீறி அனுபவித்து அது துன்பமாக மாற்றிக்கொள்கிறது அல்லவா, இதுதானே. அதனாலதான் இது கீழ்நிலை என்று சொல்கிறோம். அப்ப இது மட்டும் இல்லை, இந்த மனம்தான் அந்த ஃபேக்குன்னு சொல்லக்கூடிய ஈகோவாகவும் மாறுது. அப்ப இந்த இரண்டு இடத்தில் இந்த உடல் அந்த மனம், இந்த ரெண்டு செல்ஃப் இருக்கு பாருங்க, ஃபேக் செல்ஃப் லோயர் செல்ஃப், இது ரெண்டும் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மாயை. அப்ப இந்த உடல் என்பது ஒரு மாயை, உடல் என்பது ஒரு மாயை. இந்த மனம் புலன் வழியாக அனுபவம் செய்கிற அத்தனையும் மாயை, அவ்வளவுதான். ஆக்சுவலா இங்க என்ன இருக்கணும், இந்த உடல் என்பது உடலின் தேவை, அதற்காக இந்த புலனோடு தொடர்பு கொண்டு அந்த தேவையை நிறைவேற்ற மட்டும்தான். ஆனால் இது அங்க போய் என்ன, இது துன்பமாக மாறும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களின் துன்பம் இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த மனதின் மயக்கம். அப்ப அதனாலதான் இதை கீழ்நிலை நான் அப்படின்னு நம்ம இதை வச்சுக்கிறோம். அப்ப இது கீழ்நிலை நான். சரி, அந்த உயிர், அதாவது மனதின் மூலம் எது, உயிர். அந்த உயிருங்கிறத தன்னிலை நான் என்று சொல்கிறோம், உண்மையான நான் என்றும் சொல்லுகிறோம். இது இப்படி உண்மையான நானா மாறும்? உண்மையான நான்னா உயிரை உண்மையான நான் சொல்லலாமா என்று கேட்டால் உண்மையான நான் தான். ஏன், அந்த உயிரின் மையத்தில் என்ன இருக்கு, அறிவாகிய தெய்வம் இருக்குல்ல, அது உண்மைதானே, உண்மைதான். இப்ப மனம் கூட என்ன ஆகுது, படக்க நிலையில பிரிஞ்சு வருது, பிரிஞ்சு புலனோடு போகுது, மயங்குது, எல்லாமே பண்ணுது, படர்ந்து வரக்கூடியது. ஆனா அந்த உயிர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா உயிரிலிருந்து அறிவாகிய தெய்வமாகிய அந்த சுத்தவெளி எந்த நிலையிலும் பிரியறதே இல்லை, அது கூடயே இருக்கும், கூடயே இருக்கும். அப்ப அது அங்க உண்மை, அதுல எந்த இதுவும் இல்லை, சிவம் இல்லாத சக்தி இல்லை. இப்ப இப்ப விண் துகள் அப்படின்னு சொன்னோம்னா அது சக்தி சுழற்சி. எல்லா விண் துகள்லையும் மையத்துல அறிவாகிய தெய்வம் இருக்குது. அதான் சொல்லுவோம், அறிவாகிய தெய்வத்தை சிவம் என்று சொல்லிவிட்டால், அந்த சுழல் என்பதை சக்தி என்று சொல்லிவிட்டால், சிவமில்லாத சக்தி இருக்கிறதா? இல்லை. அப்ப சக்தி இல்லாத சிவம் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. எங்க இருக்குது? இந்த பிரபஞ்சத்தை கடந்த சுத்தவெளி என்பது அங்கே சக்தி இல்லாத சிவம் இருக்கிறது. ஆனால் சிவமில்லாத சக்தி என்பதே இல்லை. அப்ப ஒவ்வொரு அணுவுக்குள்ளாகவும் அந்த தெய்வம் என்ற அறிவாகிய தெய்வம் இருக்கிறதுனால இதை உண்மையான நான் என்று சொல்லலாம். இருந்தாலும் உண்மையான நான் என்று சொன்னாலும் மையத்தில் அறிவாகிய தெய்வம் இருந்தாலும் அங்கு அந்த உயிர் பூரணத்துவம் அடைந்ததான இல்லை. ஏன் இல்லை? அந்த சுழலுக்கும் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்துக்கும் இடையில என்ன இருக்குது? கர்மவினை என்ற ஒரு களங்கம் அங்கு இருக்கிறது. இது உண்மையான நானாக இருந்தாலும் அதுல ஒரு களங்கம் இருக்கிறது. அப்ப இந்த என்ன பண்ணணும், அந்த களங்கத்தை சரி பண்ணணும் இல்லையா? அப்ப இந்த உண்மையான நான், அதுக்கு அடுத்தது ஹையர் செல்ஃப், உயர்நிலை நான் என்று சொல்கிறோம். இப்ப உயர்நிலை நான் என்ன சொல்றது? இப்ப என்ன செய்யலாம், இந்த உண்மையான நான் என்பதை ஆன்மா என்று வைத்துக் கொள்வோம். இப்ப உயர்நிலை நான் என்பதை உயிர் என்று வைத்துக் கொள்வோம். ஆன்மா உயிர் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப ஆன்மா உயிர் ரெண்டும் வேறு வேறு அல்ல. உயிரிலே அந்த சுத்தவெளியாகிய தெய்வ நிலைக்கும் அந்த உயிரினுடைய சூழல் இயக்கத்துக்கும் இடையிலே ஒரு கர்மவினை என்ற ஒரு திரை அது இருந்தால் அதற்கு பேர் ஆன்மா. அது இருக்கிறதுனால இந்த சுழல் நேரடியாக அறிவாகிய தெய்வத்தோடு இணைய முடியல, அதுக்கு தடையாக இருக்கிறது. இப்போ அந்த தடையை நீக்கிவிட்டால், அந்த கர்ம வினைகளை எல்லாம் குறைத்து விட்டால், குறைத்து வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது உயர்நிலை நான் என்று வருகிறது, ஹையர் செல்ஃப் அப்படின்னு சொல்றோம். அதுதான் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுகிறோம். அப்ப அப்படி ஒரு நிலை, அப்படி ஒரு நான் என்ற ஒரு நிலை, அதான் ஞானிகள் என்ற நிலை என்று சொல்கிறோம்.
அந்த ஞானிகளுடைய அந்த உயிரிலே கர்மவினை என்பது எப்படி இருக்கும்? அது நீங்கி குறைந்த நிலையில் இருக்கும். எந்த நிலையிலும் அந்த உயிர் அந்த அறிவாகிய தெய்வத்தோடு இணைவதற்கு தயாராக இருக்கும். அப்படி ஒரு நிலை இருக்கும். அவர்கள்தான் ஞானிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம். நம்ம பாரதியார் கதையை சொல்லியிருப்போம். குள்ளச்சாமி என்பவரை பார்க்கிறார். அவர் ஒரு பெரிய ஞானி. அவர் அழுக்கு மூட்டையை கையில் வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கார். பாரதியார் கேட்கிறார், எதுக்கு இந்த அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு சுமக்கிற சாமி? அதை அந்த கேணியில மோட்டர் ஓடுகள் அங்கே போய் துவச்சு போட வேண்டியதானு கேட்கிறார். கேட்கும்போது இவர் என்ன சொன்னார்? இந்த அழுக்கு மூட்டையை தூக்கி வீசி எறிந்தார் பக்கத்துல. என்னிடம் இருக்கக்கூடிய அழுக்கு இவ்வளவுதான், ஒரு நொடியில் வீசி எறிந்து விட்டேன். நீ உன்னிடம் இருக்கக்கூடிய அழுக்கை எப்பொழுது வீசி எறிய போகிறாய் என்று ஒரு கேள்வியை கேட்டார். அப்ப அந்த இடத்துல அவங்க எப்படி வச்சிருக்காங்க? அந்த எப்பொழுது வேணாலும் எந்த தனத்திலும் அந்த கர்மவினையை தூக்கி எறியக்கூடிய அளவில் ஒன்றை வைத்துக் கொண்டிருப்பார்கள். நிறைய ஞானிகள் இப்படி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் அவர்கள் எல்லாம் அந்த உயர்நிலை நான்ல இருக்கக்கூடியவங்க. இவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும். நீங்க ரமண மகர்ஷி இதுல திருவண்ணாமலையில போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ராம்சூரத் குமார்னு ஒருத்தர் இருந்தார். அவரையெல்லாம் நான் நேரடியாக அவருடைய தரிசனத்தை பெற்றவன். ஆனா அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். ஏதாவது ஒரு இதை வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த எந்த நிலையிலும் தூக்கி எறியக்கூடிய ஒரு அழுக்கை அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அது இருக்கிறதுனாலதான் அவர்கள் இந்த மனித உருவத்தில் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ணன் சொல்லுவார், நான் அடிக்கடி ஜிலேபி சாப்பிடுவேன். எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, நான் இங்கே இந்த உடலோடு இங்க இருக்க முடியாது. அப்ப பாருங்க, இந்த ஹையர் சோல் என்பது, உயர்நிலை நான் என்பது மினிமமான ஒரு கர்மவினையை வைத்திருக்கும். எந்த நொடியிலும் அதை வீசி எறியக்கூடிய அளவில் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் எதற்காக இருக்கிறார்கள்? நமக்காக இருக்கிறார்கள், சமுதாயத்துக்காக இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட சோல், அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் தான் மகான்கள். இயேசுநாதர், முகமது நபி, ஆதிசங்கரர் போன்ற மகான்கள் எல்லாம் இந்த நிலையில் இருந்தவர்கள் தான். அந்த நிலையில் இருந்தவர்கள். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றோம்? அந்த உயிரையே ரெண்டு நிலையா பார்க்கிறோம். அந்த உயிரில கர்ம வினைகள் அடங்கிய உயிர் என்பது ஒரு நிலை, தன்னிலை நான் என்று வைத்திருக்கிறோம். அதை உயர்நிலை நானாக மாற்றுவது என்பது என்ன? அந்த கர்ம வினைகளை குறைப்பது. இப்ப நம்மெல்லாம் இந்த நான் யார் என்ற தத்துவத்தை நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதை எதுக்காக சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த போலியான நான் என்பதை முதல்ல விடணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த உடல் என்பதை இந்த உயிருக்கு வாகனமாக மட்டும் அதை பார்க்க வேண்டும். அந்த வாகனம் இருப்பதற்கு தேவையின் அளவில் மட்டும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இந்த உடலுக்கு அது இருப்பதற்கான தேவையை மட்டும் கொடுத்து விட்டால் முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு இந்த மனதுக்கு வேலையே இல்லை. அதுக்கு மேல இந்த மனம் போய் இந்த புறக்கரணிகளோடு தொடர்பு கொண்டு அது என்ன ஆகுது? மயங்கி இன்னைக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மயக்கத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கை தான் எவ்வளவு இருக்கிறது? 95% இருக்கிறது. அப்படிதான் இருக்கிறது. அப்ப இந்த அந்த போலியான அந்த நான் என்று சொல்லக்கூடிய அந்த உடல் அப்படிங்கிறதெல்லாம் 95 அந்த உடலுக்காக, உடல் சுகத்துக்காக இப்படித்தான் நாம பொருள், பணம் ஓடுன்னு ஓடுறோம். ஓடி சம்பாதிக்கிறோம், கோடியா சம்பாதிக்கிறோம். நம்ம உடலே போலி. இதுல நம்ம பேரனுடைய உடலுக்கு வேண்டியதை இப்பயே சேர்த்து வைக்கிறோம். எவ்வளவு போலியான வாழ்க்கைன்னு பாருங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, நாம இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? அந்த உயர்நிலை நானாக மாறுவதற்காகத்தான் இந்த சிந்தனை. அப்ப இந்த முதல்ல நாம என்ன பண்ணணும்? தன்னிலை நான்ல தன்னிலையை உணரணும், தன்னுடைய நிலையை உணரணும். என்ன நம்மளுடைய நிலை? என்ன? இந்த கர்மவினை என்ற ஒரு திரை இருந்து கொண்டு
அந்த தெய்வ நிலையை உணர தடையாக இருக்கிறது. இதைத்தான் உணர்றோம். உணர்ந்து இந்த கர்ம வினையை குறைக்க 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 அந்த ஹையர் செல்ஃப் என்று சொல்லக்கூடிய உயர்நிலை நானாக மாறுகிறோம். இதைத்தான் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அதுக்காகத்தான் வரும். இதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னு அதான் முழுமையான நான், அதை டிவைன் செல்ஃப் அப்படின்னு சொல்லிடுறோம். டிவைன் செல்ஃப் அதான் சோர்ஸ், அதைத்தான் இறைவன், காட், அறிவாகிய தெய்வம் என்று சொல்லுகிறோம். அது இருக்கட்டும் இருக்கட்டும். நாம அந்த உயர்நிலை நான் என்ற நிலையை அடைவதற்கே நாம் இன்னும் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை பாருங்கள். இதுக்காகத்தான் இந்த நான் யார் தத்துவம். இப்ப இந்த இடத்துல கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுதுன்னா, அந்த டிவைன் செல்ஃப் என்பதைத்தான் ஃபாதர் என்று சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கும் பரம பிதாவே என்று சொல்லுகிறது. இந்த தன்னிலை நான் இருக்கு பாருங்க, அதைத்தான் மகன் என்று சொல்லுகிறது, சன் என்று சொல்லுகிறது. அந்த மகன் நிலையிலிருந்து அந்த உயர்ந்த நிலைக்கு வந்தால் அதை ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுகிறது. இயேசுநாதர் மகனாக பிறந்தார், அங்கிருந்து ஹோலி ஸ்பிரிட் என்று உயர்ந்த நிலைக்கு அவர் உயர்ந்திருக்கிறார். எல்லாருமே அப்பா இறைவன், நம்ம எல்லாருமே மகன் தான், எல்லாமே குழந்தைகள் தான், இறைவனுடைய குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளில் இந்த கர்மவினையை கழித்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய உயர்நிலை நாளில் இருக்கக்கூடியது ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுகிறோம். அதுக்கு பிறகு அவர்கள் எந்த நேரத்திலும் அதை தூக்கி எறிந்து விட்டு முழுமையான நானாக மாறிக்கொள்ள முடியும். ஞானிகள் முழுமையான நானாக மாறிக்கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் இந்த சமுதாயத்துக்காக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நமக்காக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பாருங்க, எந்த ஒரு எவ்வளவு உயர்ந்த நிலை பாருங்க. மகான்கள் எல்லாம் இந்த மனிதர்களுக்கு இதை சொல்லி அவர்களையும் இந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும், நம்மை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அவர்களுடைய நிலையை பாருங்க. அப்ப நாம உயர்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தத்துவம், நான் யார் தத்துவம் என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த நான் யார் தத்துவத்தை ஒரு 5 பிரிவாக பிரித்து இன்று வித்தியாசமான ஒரு நிலையில் பார்த்திருக்கிறோம். அதுல முதல் 2 நிலை போலியான நான், கீழ்நிலை நான், இது ரெண்டும் மாயை என்பதில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மாயையிலிருந்து விலகி நம்ம தன்னிலை நான் என்பது உயிர் என்றும், அதில் இருக்கக்கூடிய களங்கங்கள் குறைத்து விட்டால் அது உயர்நிலை நான் என்றும், அதன் பிறகு அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறிதளவில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினையை எப்பொழுது வீசி எறிந்தாலும் எந்த நொடியிலும் அதை முழுமையான நான் என்ற நிலைக்கு நாம் மாற்றிக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே இதை நாம் விளங்கிக் கொள்வோம். அந்த அடிப்படையிலே அங்கே அந்த நான் யார் என்பதை எளிமையாக புரிய வைத்ததில் அதையே தான் சொன்னோம். உடல் அல்ல, மனம் அல்ல, உயிர் அல்ல, அறிவாகிய தெய்வம் அப்படின்னு சொன்னோம். அதை இன்னைக்கு வேறு ஒரு கோணத்தில் இந்த நான் யார் என்பதை சிந்தனை செய்திருக்கிறோம். இது விஞ்ஞானிகள் விளக்கக்கூடிய மாதிரி, விஞ்ஞானபூர்வமாக விளக்கக்கூடிய ஒரு நிலைக்கான ஒரு மெத்தட் அப்படின்னு இதை நம்ம வச்சுக்கலாம். அந்த அடிப்படையிலே இந்த நான் யார் என்ற ஒரு விளக்கத்தை இந்த நிலையோடு நாம் நிறைவு செய்து கொள்ள இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தன்னை உணர்தல் என்பது இதற்காகத்தான் இப்போ நாம இந்த 3 நாள் நேரடி வகுப்பு அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கிறதே. அந்த இந்த உணர்வு நிலையை நடைமுறை சாத்தியத்தோடு, அதாவது பிராக்டிக்கலா நாம இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அதை கொண்டு செல்வதற்காக நாம் இதற்கு வேண்டிய ஒரு உயர்நிலை ஒரு பயிற்சிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆனந்த கிரியா என்ற ஒரு பயிற்சியையும் அங்கு நாம அதை இன்ட்ரோடியூஸ் பண்றதாக இருக்கிறோம். அதுக்காக நாம் இந்த 3 நாள் பயிற்சியை வடிவமைத்து இருக்கிறோம். அதில் நாம் அந்த நிலையை உணர்வதற்கான ஒரு சரியான பாதையும் அதற்குரிய பயிற்சிகளும் கொடுக்கப்படும். அதன் பிறகு அங்கு அந்த
உண்மையான அந்த ஞானத்தின் பாதையிலே பயணிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உணர முடியும் என்ற அடிப்படையில் இதுவரை பதியாதவர்கள் பதிந்து கொள்ளுங்கள். அந்த நேரடி வகுப்பில் அனைவரையும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.